சரிங்களா? ஓகே. சரி. இப்ப 4 டைப் ஆஃப் பேரபோலா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆரிஜின் வச்சுட்டு எப்படி போறது? சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு எப்படி போடுறது? சரிங்களா? அப்ப y ஸ்கொயர் ஈக்குவல் டூ 4ax இதுதான் பேசிக் கிராப் பேரபோலாவோடது. சரிங்களா? அப்ப இந்த ஓகே. மாரி குடுத்துட்டாங்கன்னா, இதுதான் ஆரிஜின் வச்சு போற ரைட் சைட் டயகிராம். ரைட் ஹேண்ட். சரிங்களா? ஓகே, ஓகே. இதே வந்து y மைனஸ் சம் கான்ஸ்டன்ட் டைப் k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax மைனஸ் hன்னு வரும். சரிங்களா? அப்ப இது கிராப் எப்படி வரும்னா, ஆரிஜின் விட்டு வெளிய போகும். எங்க போகும்னா, இங்க x ஓட டேர்ம் வந்து h அண்ட் y ஓட டேர்ம் வந்து k. அப்ப கச்சுக்கமா k கிட்ட இருக்குன்னுட்டு, இது மேபி இது கச்சாவும், இது வந்து k வா இருந்ததுன்னா, கச்சுக்கமா kன்னு இருந்து வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு கிராப் வந்து ரைட் சைடு டைரக்ஷன்ல போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பேரபோலாவோட கிராஃப். ஓகே. இதே செகண்ட் டைப் என்ன ஆகும்? செகண்ட் டைப் வந்து இதே ஐடியா தான். இது ஒண்ணு தெரிஞ்சுட்டா போதும், இதே ஐடியா தான். y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டூ மைனஸ் 4ax. அப்பனா கிராப் என்ன வரும்? லெஃப்ட் சைடு டயகிராம் வரும். சரிங்களா? லெஃப்ட் சைடு டயகிராம் வரும். அதே கேஸ் y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ மைனஸ் 4ax மைனஸ் h. இது எல்லா கேஸ்லயும் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லா கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா a கிரேட்டர் than 0. எல்லா கேஸ்லயுமே இப்ப நம்ம டிவைட் பண்ற எல்லா கேஸ்லயுமே a கிரேட்டர் than 0. சரியாப்பா? ஓகே. சரி. அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கங்க. இப்ப இதுக்கு என்ன கிராப் வரும்? இதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். என்ன ஆகும்? மேபி கட்ச் இங்க இருக்குது, கே இங்க இருக்குது அப்படின்னா, கச்சிக்கமா கேங்கிற பாயிண்ட் இங்க இருக்குதுன்னா, இங்க இருந்து இப்படி கிராப் போகும். சரிங்களா? ஓகே. இது 2வது கிராப். ஸோ 3வது கிராப் உங்களுக்கு தெரிஞ்சதே தான். இது ஒரு கிராப் தெரிஞ்சிட்ட போது எல்லாமே அதே ஐடியா தான். 3வது கிராப் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ay. அப்படின்னு இது என்ன ஆகும்னா, ரைட் சைடு டைரக்ஷன்ல போகும். கிராப் எங்க போகும்? ரைட் சைடு டைரக்ஷன்ல போகும். ஓகே. அதே எக்ஸ் அப்வர்ட் மைனஸ் பேரபோலா கச் தான். என்னப்பா? அப்வர்ட் பேரபோலா தான். ஓ சாரி, ஆமா அப்வேர்டு. நம்ம ரைட் சைடு சொல்லிட்டேன். அப்வேர்டு தான். y மைனஸ் k வரும். அப்ப இது என்னவும் அப்வேர்ட் டைரக்ஷன்ல கச் இங்க k இங்க. இது கச்சிக்கமா kனா இந்த டைரக்ஷன்ல போகும். கச் k. சரிடா கண்ணு? ஓகே. ஸோ போறது இதனோட நெகட்டிவ் வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் 4ay. அப்படின்னா டவுன்வேர்ட் டைரக்ஷன்ல வரும். பேரபோலா டவுன்வேர்ட் டைரக்ஷன்ல வரும். அப்படின்னா இங்க என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் கச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay மைனஸ் k. இதனோட டயக்ராம் என்ன ஆகும்? கச்சிக்கமா கேல டவுன்வேர்ட் டைரக்ஷன் போகும். இங்க கச்சு, இங்க கே. கச்சிக்கமா கேல டவுன்வேர்ட் டைரக்ஷன் ஆகும். அவ்வளவுதான் கண்ணு. இதுதான் பேசிக் ஐடியா. சரி. இப்ப ஓகே. உன்னோட கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிராப் தெரியலங்கிற அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். உனக்கு பார்த்தா அந்த ஃபார்மேட்ல இருக்குதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வச்சு போடணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வச்சு போடணும். நம்ம கையில என்ன இருக்குது? y ஈக்குவல் டு 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. இப்ப எந்த கான்ஸ்டன்ட் டைம் வந்தாலும் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு போட்டுருங்க. கான்ஸ்டன்ட் டைம் இந்த பக்கம் போட்டுருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? y plus 3 ஈக்குவல் டு 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்ப நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் எப்பயுமே பிளஸ்ஸா தான் இருக்கணும், மைனஸ் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்றேன்? மைனஸ் எல்லாத்தையும் சேர்த்து காமனா வெளியே எடுத்துருங்க. அப்ப மைனஸ் வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xன்னு வரும். சரியாப்பா? ஓகே. அப்ப இது வந்து என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளீட் ஸ்கொயர்ல அப்ளை பண்ணணும். கம்ப்ளீட் ஸ்கொயர் ஆல்ரெடி கத்து கொடுத்துக்கிறேன். அப்ப மைனஸ் இது என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. பினா 4/2 வந்து 2 ஆகும். பிளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ஆகும். சரியாப்பா? ஓகே. அப்ப இந்த பக்கம் y plus 3 இருக்குது. இந்த மைனஸ் சைன் தூக்கி இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் y plus 3 ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x. தட் மீன்ஸ் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். வெளியே மைனஸ் 4 இருக்குது. அது வந்து மைனஸ் 4 எழுதிக்கிங்க. இந்த மைனஸ் சைன் என்ன பண்ணிட்டேன்? லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்.
அப்ப நம்மளோட ஈக்குவேஷன் அண்ட் ஜெனரல் ஃபார்மேட் படி இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த -4 இங்க கொண்டு வந்துருங்க. +4 ஆகும். அப்ப -y +3 +4 ஈக்குவல் டு x-2 தி ஹோல் ஸ்கொயர்ன்னு ஆயிரும். அப்ப இது 2யும் கம்பைன் பண்ணி போட்டீங்கன்னா, ஆல்ரெடி இது இங்க -3ன்னு வந்துரும். ஏன்னா இந்த மைனஸ் உள்ள போகும்போது ஆமாங்க. -3ன்னு ஆயிரும். அப்ப -3 +4 வந்து 1. அப்ப -y +1 ஈக்குவல் டு x-2 தி ஹோல் ஸ்கொயர். அப்ப நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் x-2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் வெளிய எடுத்துருங்க y -1ன்னு வருது. அப்புறம் நம்மளோட ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. நம்மளோட ஜெனரல் ஃபார்மேட் என்ன? x minus h whole square equal to -4a into y minus k. இதான் ஜெனரல் ஃபார்மேட். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? h ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2. h ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2. k ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. k ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. இங்க 4a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. 4a ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 1 தான் கிடைக்குது. அப்ப a equal to 1/4. இது நமக்கு தேவையில்லை. நம்ம பெருசா நம்ம அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி படிச்சா தான் தேவை. இப்ப நம்ம இன்டெகிரல் படிக்கிறது இது தேவையில்லை. அப்புறம் நம்மளோட கிராப் என்ன ஆகுது அப்படின்னா, எங்கெங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். அப்ப சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி பேரபோலா டிரா பண்ணிடலாம். பட் அந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்கெங்க இன்டர்செக்ட் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்ல எங்கெங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் ஐடியா கொடுத்துறோம் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ண வேணும்னா, இதான நம்மளோட ஈக்குவேஷன். அப்ப x = 0 கொடுத்தா y வேல்யூ என்ன? அதே மாதிரி y = 0 கொடுத்தா x வேல்யூ என்ன? அந்த 2 இடத்துல இந்த பேரபோலாவோட கிராஃப் வந்து இன்டர்செக்ட் ஆகும். x = 0 கொடுத்தா இங்க என்ன நடக்கும்? x = 0 கொடுத்தீங்கன்னா அல்லது டைரக்டா இங்க 0 கொடுத்துக்குங்க. இந்த ஈக்குவேஷன்ல x = 0 கொடுத்தா என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன்ல x = 0 கொடுத்தீங்கன்னா y = -3ன்னு வருது. அப்ப இந்த கிராஃப் டவுன்வர்ட் டைரக்ஷன் போகும்போது -3ல இன்டர்செக்ட் ஆகும். சரிங்களா? அதாவது 0, -3ல இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகும். அதே மாதிரி y = 0 கொடுங்க. y = 0 கொடுத்தா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்ப y = 0 கொடுத்தா என்ன ஆகும்? -x² + 4x -3 = 0ன்னு வரும். அப்ப இத ஜெனரல் ஃபார்ம் மாத்தீங்கன்னா x² - 4x + 3 = 0. அப்ப இதனோட மீனிங் என்ன? x என்ன கிடைக்கும்? -4 இல்லனா -3 x - 1 கரெக்ட்டுங்களா? அப்ப x = என்ன கிடைக்குது? 3, 1 சரிங்களா? அப்ப x ஆக்சிஸ்ல எங்கெங்க இன்டர்செக்ட் ஆகும்னா 0, 1 சாரி 1, 0 அண்ட் 3, 0ல இன்டர்செக்ட் ஆகும். சரிங்களா? அப்ப நம்ம போடக்கூடிய கிராஃப் பாத்தீங்கன்னா இதுல இன்டர்செக்ட் ஆகும். நம்ம கிராஃப் போடுறத விட அந்த கிராஃப் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எங்கெங்க இன்டர்செக்ட் ஆகுங்கிறது கண்டுபிடிக்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, -3ல y ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகும். 1, 0 x ஆக்சிஸ், 3, 0 x ஆக்சிஸ். இந்த மாதிரி பிளான்ல நீ பேரபோலா டிரா பண்ணனும்னா என்ன டைரக்ஷன்? மைனஸ் சைன் வந்திருக்குது கரெக்ட்டுங்களா? அப்ப மைனஸ் சைன் வந்தா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போட வேணும். சரிங்களா? அப்ப பாயிண்ட் எங்க சென்டர் பாயிண்ட் 2, 1. y ஆக்சிஸ் x ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல 1. சரிங்களா? அப்ப கிராப் என்ன ஆகும்? 2, 1ன்னு 2, 1ங்கிற இந்த பாயிண்ட். சரியாப்பா? ஓகே. அப்ப எங்கெங்க இன்டர்செக்ட் ஆகுங்க? 1, 0, 3, 0 இது ரெண்டுலயும் இன்டர்செக்ட் ஆகும். அப்ப 1, 0 எங்க இருக்கும்? இது 1, 0 இது பாத்தீங்கன்னா 3, 0 இது 1, 0 இது 3, 0 இது 1, 0 அண்ட் another பாயிண்ட் எங்க? இங்க இன்டர்செக்ட் ஆகும் y ஆக்சிஸ்ல. இது வந்து -3 இது வந்து -3, 0 அப்ப பேரபோலா டிரா பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் வழியா வந்து இங்க வந்து இதுல இன்டர்செக்ட் ஆகி இப்படி போகும். இங்க வரும்போது இப்படி போகும். இதுதான் எக்ஸாக்ட் கிராஃப். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் வந்து நம்மளுடைய கிவன் கிராஃப் y = என்ன கொடுத்திருந்தாங்க? மேபி என்ன கொடுத்திருந்தாங்க? 4x - x² - 3 4x - x² - 3 ஓட எக்ஸாக்ட் கிராஃப் இதுதான் கண்ணு. சரிங்களா? ஓகே. அப்ப அதனால தான் என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆஃப் பாயிண்ட் இது. அப்ப க்ளோஸ் ரீஜன் எது? இது. க்ளோஸ் ரீஜன் இது. அப்ப நம்ம ரீஜன் என்ன? 1, 2, 3க்கு மட்டும் நீங்க இன்டெகிரல் போட்டுருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? வேற எந்த பாயிண்ட் போட்டுருப்பீங்க? 1, 2, 3க்கு போட்டுருப்பீங்க. சரிங்களா?
ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜியன்ட்டாங்க. நல்லா பாருங்க. ரீஜியன் வந்து எங்க சொல்லிக்கிறாங்க? எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜியன்ட்டாங்க. ஆமா. எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜியனா எக்ஸோட பாயிண்ட் மட்டும் எடுத்து போடுவீங்க. சரிங்களா? இதே மாத்தி குடுத்தா ஒய் ஆக்சிஸ் ரீஜியன் எத எடுத்து போட்டுருப்பீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜியன் இது ரீஜியன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜியன் இது ரீஜியன். இதே ஒய் ஆக்சிஸ் சொல்லிட்டாங்கன்னா, இதுதான் ரீஜியன். இது வந்து ஒய் ஆக்சிஸோட ரீஜியன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப எதிலிருந்து எத எடுத்து போடுவீங்க? புரியுது. -320 எடுத்து போட்டுருப்பீங்க. ஒய் ஆக்சிஸ் இதே கிராப் வந்து ஒய் ஆக்சிஸ் சொல்லிட்டானா, -320 சொல்லிட்டு, அதுலருந்து எக்ஸோட வேல்யூ இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல கண்டுபிடிச்சு, அதுலருந்து அப்ளை பண்ணி போடணும். புரியுதுங்களா? நீங்க ஜேஇ பிரிப்பேர் பண்ணனும்னா எப்படி வேணா கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. இதுதான் ஐடியா. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல அங்கிள் டவுட். டவுட் இல்லைங்களா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்க?